ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 7th மேக்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் எக்ஸாம்ஸ்க்கு பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா சமம் நல்லா போட்டு பாருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் காலையில் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ஒரு இது ஆன்சர் செக் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.0 - 283 = dash. செகண்ட் ஒன் 2.08 × 10 = dash. தேர்ட் ஒன் கவின் 25க்கு 15 மதிப்பெண்களை பெற்றால் அதன் சதவீதம் டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4500 அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் x² - 6x + 9 காரணிகள் டேஷ். சிக்ஸ்த் ஒன் 3 < p < 6 என்னும் சமன்பாட்டின் தீர்வுகள். இங்கே P என்பது ஒரு இயல் எண். ஓகேங்களா. செவன்த் ஒன் ஒரு டேஷ் என்பது ஒரு புள்ளியை பொறுத்த திருப்பம் எனப்படும். எய்த் ஒன் ஒரு டேஷ் என்பது பிரதிபலிப்பு அல்லது திருப்புதல் எனப்படும். நெக்ஸ்ட் நைன்த் ஒன் தரவுகள் 12, x, 28 ஆகிய தரவுகளின் சராசரி 17 எண்ணில் எக்ஸின் மதிப்பை காண்க. நெக்ஸ்ட் 10th ஒன்ப்பா முதல் 6 ஒற்றைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு டேஷ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் கோடி எடுத்து நிரப்புக்கப்பா. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் 1.0 + 0.83 = dash. 12th 24abc² என்ற காரணியின் பெருக்கற்பலன் டேஷ் ஆகும். 13th ஒன் 2 பொது மைய வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதி டேஷ் எனப்படும். 14th ஒன் 2, 9, 5, 4, 4, 4, 8, 10 ஆகிய மதிப்பெண்களின் சராசரியானது டேஷ் ஆகும். 15th ஒன் 3, 6, 9, 12, 15 பின்வரும் தரவுகளின் முகடு டேஷ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு போகிறதுக்குப்பா a+b². நெக்ஸ்ட்டு மொத்த தொகை 30%, 47.5 / 100. அப்புறம் 26 மார்க் கொடுத்துருக்காங்க. செயல்பாட்டின் அடுத்த நிலையை காட்டும். 0.475 a² + 2ab + b². 0.3 அசல் + தனி வட்டி. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ 2 மார்க்ஸ் பார்த்தோன்னே நம்ம பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வரும். அதை மட்டும் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது ப்ரோ எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து படிச்சுட்டு போடும் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறப்ப தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் இருந்து எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துட்டு போவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் காலையில் தான் பார்ப்பீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா பார்த்துட்டு போங்க. சரிங்களா. ஸோ 21 பொறுத்த வரைக்கும் கூட்டுக்கப்பா 25.8 + 18.53 = dash. 22 வந்து கழிக்க 3.51 1.35 இது பண்ணிக்கணும். 23 சுருக்குக 41.36 / 4. 24 36/50 சதவீதமாக மாற்றுக. 25 வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 17% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். 26 ஒரு புத்தக கடையில் உள்ள 70% பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதத்தை காண்க. நெக்ஸ்ட் 27 ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம். 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. 28 பெருக்குக x + 3 x + 7. ஸோ முற்றொருமையை பயன்படுத்துவான். நெக்ஸ்ட் 29 a + b = 10 மற்றும் ab = 18 எனில் a² + b² மதிப்பு காண். நெக்ஸ்ட் 30 காரணிப்படுத்துக y² + 20y + 100. நெக்ஸ்ட் 31 தீர்க்க 2x + 4 < 18. இங்கு x ஒரு இயல் எண் ஆகும். 32 பின்வரும் தரவுகளின் முகடு காண்பா. 2, 4, 5, 2, 6, 2, 7 பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 33 இடைநிலை காண். ஓகேங்களா. 68, 79, 78, 65, 75, 70, 73. ஓகேங்களா பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்ஸ் 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மெனி 5 எழுதினா போதும். 34 வந்து நீளம் 23.7 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 15.2 சென்டிமீட்டர் அளவுடைய செவ்வகத்தின் பரப்பளவை காண்க. நெக்ஸ்ட் 35 இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. நெக்ஸ்ட் 36 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5,600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 6,720 உயரும். நெக்ஸ்ட் 37 சுருக்குக்குப்பா 3x - 5y² dash. நெக்ஸ்ட் 38 முற்றொருமையை பயன்படுத்தி மதிப்பு காண் 551². நெக்ஸ்ட் 39 பின்வரும் எண்களின் சராசரி 38 என்றால் எக்ஸின் மதிப்பை கண்டறியவும். 48 x 37 38 36 27 35 34 38 49 33. 40வது கொஸ்டின் பின்வரும் தரவுகளின் நடுநிலை அளவை கண்டறியவும். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒன்று மட்டும் அட்டம் பண்ண போதும். 41 r1 = 3 சென்டிமீட்டர் மற்றும் r2 = 5 சென்டிமீட்டர் அளவுகளை கொண்ட பொது மைய வட்டங்கள் வரைக. வட்ட வளையத்தின் அகலத்தை காண்க. அல்லது வியாபாரி ஒருவர் தான் வாங்கிய பொருளின் நிர்ணய விலையையும் விற்ற விலையையும் கணக்கிட்டு பார்க்கிறார். அவர் வாங்கிய விலையை விட விற்ற விலை அதிகம் என்றால் லாபம் என்னும் இல்லை என்றால் நட்டம் என்றும் அச்சிடுமாறு செயல்விழி
படம் வரைக. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா கொஸ்டின் எல்லாம் படித்து வச்சிருங்கப்பா. இது இந்த பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் எபிசோட் கூட நம்ம சேனல் தொடர்ச்சி வீடியோ போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். சரி ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்தது பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.